பிதாவாகிய தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாளில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அரண்மனை என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்வோம். அரண்மனை என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். 122 சங்கீதம் 122 சங்கீதம் முதல் வசனம் இவ்விதமாக சொல்கிறது: கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நியாயப்பிரமாணத்திலே சனிக்கிழமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் போவதை நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவர் மூலமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் வாரத்தின் முதல் நாளிலே தொழுகையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் விட்டுவிட கூடாது கூடாது என்று சொல்கிறார். இது கூடாத காரியன்ற மாதிரி இது கூடாது. அப்ப நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனா அப்படின்னா நடக்கும். அதாவது சபையாய் கூடும் பொழுது நமக்கு வேதாகமத்திலே சொல்லப்பட்டுகிறது. 122 சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தில், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்மை உண்டாக தேடுவேன். அங்க என்ன இருக்கிறது? நன்மைகள் அங்கு இருக்கிறது. அதனுடைய 7வது வாக்கியம் ரொம்ப நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. அதனால தான் அதிலிருந்து தான் நான் ஆலோசனையாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். உன் அலங்கத்திற்குள்ளாக என்ன இருக்கிறது என்றால் சமாதானம். உன்னுடைய அரண்மனைக்குள் என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. கேட்கிறோம், இன்னைக்கு சுகமா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? எல்லாருமே நாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? அது கதை தெரியுமா, இந்த கதை தெரியுமா, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், வீட்டில் இவ்வளவு பலவீனங்கள், இவ்வளவு சூழ்நிலைகள். இப்பதானே சொன்னீங்க நல்லா இருக்குன்னு. அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆனால் அரண்மனைக்குள் என்ன இருக்கிறது என்றால் சுகம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சுகமா இருக்கிறோமா, சமாதானமா இருக்கிறோமா, நன்மையாக இருக்கிறோமா, ஆசீர்வாதமாக இருக்கிறோமா இந்த கர்த்தருடைய நாளிலே? அப்போ உன்னுடைய அரண்மனைக்குள் சுகம். நம்ம அரண்மனைனா நமக்கு தெரியும், ஆங்கிலத்தில் பேலஸ் என்று சொல்வார்கள். அரண்மனைனா எப்படி இருக்கும்? சும்மா பிரம்மாண்டமா இருக்கும். சில சினிமா டைரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அந்த படத்தை என்ன செஞ்சிருவாங்க, பிரம்மாண்டமா. இப்போ பார்த்தா இன்னும் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது. அதனால சினிமா படத்துக்கு போகணும்னு நான் உங்களை தூண்டல. அதை பார்க்குறோம், பார்த்த உடனே பிரம்மாண்டமா. சில வீடுகள்லாம் பார்த்தா என்ன பிரம்மாண்டமா, எவ்வளவு நாளா அந்த வேலை நடக்குது. இப்படி உன் அரண்மனைக்குள் சுகம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 45 சங்கீதம் 45வது சங்கீதம் அங்கு நம்ம பார்க்கும் பொழுது 15வது வசனம் எப்படி போக வேண்டும் என்றால், 45வது சங்கீதம் 15வது வசனம், அவர்கள் மகிழ்ச்சியோடும் அவங்க களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். எப்படி வருவாங்களாம்? மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, களிப்போடு. அவங்க வந்து ராஜாவினுடைய அரண்மனைக்குள் வந்து என்ன செய்யறாங்களாம்? பிரவேசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய சமூகம் நாம் கூடக்கூடிய இந்த இடத்திலே நம்முடைய ஊழியர் அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. எங்கே? 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே கூடும் பொழுது அங்கு அவருடைய பிரசனம் இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது. அவர் அங்கு தங்கி தாபரிக்கிறார். சபையினுடைய நடுவிலே இயேசு கிறிஸ்து அமர்ந்து
பிதாவானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயிரமான தேவதர்கள், தேவ தூதர்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தி தொழுகை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒண்ணுக்குமே தகுதி இல்லாத நாம் ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் அந்த ராஜாவினுடைய அரண்மனைக்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்போ அது பார்த்தீங்களா, அது பெருசா, அது பெரிய கட்டிடமா, அது பிரம்மாண்டமா இருக்குமா? அப்ப அந்த இடத்துலலாம் அவர் தான் இருக்கிறாரா? எங்களை மாதிரி சாதாரண வீட்டுக்கு வரமாட்டாரா? எங்க குடிசை வீட்டுக்கு வரமாட்டாரா? எங்க ஓட்டு வீட்டுக்கு வரமாட்டாரா? எங்களுடைய மாடி வீட்டுக்கு வரமாட்டாரா? அந்த பிரம்மாண்ட வீட்டுல தான் அவர் இருப்பாரா அப்படின்னு நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அரண்மனையை குறித்து சில காரியங்களை சொல்லி நாம் அந்த அரண்மனையினுடைய நன்மைகளை சுதந்திரத்தை நாம் கடந்து செல்வோமாக. வேதாகமத்துல ஒருத்தர் அரண்மனை கட்டுறார். ஒருத்தர் என்ன பண்றாரு, 4 பேர் 4 விதமான பொசிஷன்ல இருக்கிறாங்க. 4 விதமான ஜனங்களை நாம் பார்க்க முடியும். இந்த 4 விதமானவர்கள் என்ன பண்றாங்க, அரண்மனை கட்டுறாங்க. நம்ம பார்க்கிறோம் சில ஊர்களுக்கெல்லாம் பார்த்தா, சில இந்த கோட்டையெல்லாம் பார்த்தா, அப்பா எப்படி இதை தூக்கிட்டு வந்தாங்க, எப்படி இந்த மலை மேல இந்த பாறையெல்லாம் கொண்டு போனாங்க, எத்தனை நாளா கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை, ஏம்மா போய் தண்ணி கொண்டு வாமான்னா என்ன வர மாட்டான். ஒரு வேலை செய்யறதுக்கு நமக்கு இன்னைக்கு தண்ணி எடுத்துட்டு வரவோ, தண்ணி குடிக்கவோ, சாப்பிடவோ அதெல்லாம் கஷ்டம் இல்லைல்ல, அதெல்லாம் ஈஸி தான். இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையில அந்த பிரம்மாண்டங்களை அதனுடைய அழகான எவ்வளோ புத்தியாக யுக்தியாக அதெல்லாம் செய்து அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த ஊருக்கு போகணும், எனக்கு தாஜ்மஹால் போகணும், எனக்கு அந்த ஊருக்கு போகணும், சில இடங்களில் சில விக்கிரக கோயிலாம் பா என்னம்மா கட்டியிருக்காங்க தெரியுங்க அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். எவ்வளோ கூகுளில் நம்ம போய் பார்க்குறோம், இந்த இடம் இவ்வளோ இதாக இருக்குது, அங்கே டூருக்குன்னு அந்த இடத்துக்கு போயிருந்தோம், எப்படி தான் கட்டினாங்க தெரியல, இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்களேன்னு. சரி, வேதாகமத்தில் நம்ம பார்ப்போம். ஒருத்தர் கட்டுறாரு பாருங்களேன். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சாலமோனுடைய முதல் ராஜா, 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்களேன். தேவனுடைய ஆலயம் அரண்மனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். 432வது பக்கம், புதிய ஏற்பாடு எல்லாருமே நம்ம படிப்போம். அப்பதான் அந்த அரண்மனையினுடைய சுகம், அந்த அரண்மனையினுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்று நம்முடைய வீட்டுக்கு நம்ம கடந்து செல்ல முடியும். சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க எத்தனை வருஷங்கள் ஆச்சு? 13 வருஷம் ஆச்சு. எவ்வளவு வேலையாட்கள் இருந்திருப்பாங்க. அவர் இஸ்ரவேலுடைய ராஜா இல்லையா? 13 வருஷமா எத்தனை வேலையாட்கள் வச்சு தேவனுடைய அந்த ஆலயத்தை, ஆலயமாகி அந்த அரண்மனையை 13 வருஷமா கட்டுறார். 6ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். 11ஆம் வருஷம் புல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 7ஓடு கூட இன்னும் தொடர்ந்து கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவு வேலைகள் இருக்குது. நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடும், கொத்தனாருக்கும் நமக்கும் கான்ட்ராக்டருக்கும் அவன் ஒரு டைம் வருவான் இல்லையா, அவங்க ஒரு நேரம் வருவாங்க. கார்பெண்டர் வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பிங்கு வேலை, கட்டிட வேலை, மண்ணு கிடைக்குமா, கல் கிடைக்குமா, ஜல்லி கிடைக்குமா. இன்னைக்கு நம்ம கூட கான்ட்ராக்ட் ஒரு வார்த்தை பேசியிருப்பார், அது ஒரு சில நாளுக்குள்ளே முடிச்சிடணும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், அதுக்குள்ளே ஜிஎஸ்டி எல்லாம் இங்கே என்ன செஞ்சிடுது, ஒரு பக்கம் ஏறுனா அங்கே விலைவாசி ஏறுது. அப்போ இதெல்லாம் ஏகப்பட்ட டென்ஷன், ஏகப்பட்ட காரியம். நமக்கு வயசு ஆக ஆக, நான் சின்ன வயசுலலாம் அப்படி வேலை செஞ்சேன், இப்பயும் செஞ்சேன்னு பார்த்தா இப்பெல்லாம் என்ன செய்ய முடியாது. நமக்கே டென்ஷன், நான் என்னை விட்டு அப்படி வேலை செஞ்சிருன்னு சொல்ற மாதிரி தோணும். ஆனா என்ன செய்யாது, பாடி மனசு சொல்லும், ஆனா பாடி என்ன செய்யாது, ஏத்துக்காது. சாலமோன் ராஜா ஆலயமாகி அந்த அரண்மனை கட்டி அந்த இடத்துல அவர் ஏகப்பட்ட விஷயங்களை உள்ள கொண்டு வரார். கொஞ்ச நஞ்ச காரியம் எல்லாம் அவர் செய்யல. வெளி தேசத்துல இருந்து, வெளி ஊர்ல இருந்து ஆட்கள் எல்லாம் இறக்குறார்.
நான் ஏற்கனவே தூண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்ல மெசேஜ் இருக்கும், நீங்க அதை கேட்டு இருப்பீங்க. 2 தூண் இருக்கும் இல்லையா? எப்படி நம்முடைய சபைக்கு கட்டிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 தூண் இருக்கு இல்லையா? என்னது? யாகின், போவாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? 2 தூணை உருவாக்குனாங்க இல்லையா? யாகின், போவாஸ். அங்க 2 தூண். அப்ப அந்த தூண்ல என்னெல்லாம் வரணும், எவ்வளவு பூ வரணும், மாதுளப்பழம் வரணும் தூணுக்கெல்லாம். அப்ப எப்படி இருந்திருக்கும்? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக 13 வருஷமாய் கட்டினதான அந்த அரண்மனையாகிய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? அப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த சாலமோன் எல்லாம் கட்டி முடிச்சு அதை பிரதிஷ்டை செய்யும் பொழுது என்னுடைய கண் இது என்ன செய்கிறது? கவனிக்கிறது. என்னுடைய செவி இங்கேதான் இருக்குதுன்னு சொன்னார். எங்க? கர்த்தருடைய ஆலயமாகி அரண்மனை. 1. 2வது, வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேற யாருக்கெல்லாம் அரண்மனை இருக்கிறது அப்படின்னு நீங்க வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு இருக்கிறது. அதுல ராஜாவினுடைய முதல் காரியமாக சாலமோனை நாம் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு ராஜாக்களும் ஒன்றும் இல்லை, சாதாரண வார்டு மெம்பராக இருக்கிறாருன்னா அவர் வீட்டை போய் பாருங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ எம்எல்ஏ, எம்பி வீடு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும் பேலஸ். என்னமா இருக்கு தெரியுங்களா? சில மால்லாம் பார்ப்போம், ஹால்லாம் பார்ப்போம், அவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளவு நுட்பமாக, எவ்வளவு இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் பிரம்மாண்டமாய் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல ஒருத்தருக்கு இடமே இல்லை. புரியுதா? அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இடம் யாருக்கு இல்லை? அதுல ஒருத்தருக்கு இடமே இல்லை. புரியுதா? புரியுதா? புரியலையா? அந்த ஒருத்தர் யார் என்பதை நான் இந்த இதுங்கெல்லாம் லிஸ்டில் போட்டு சொல்லினதுக்கு அப்புறம் நான் அதை உங்களுக்கு சொல்றேன். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆகஸ்வர் ராஜா, எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்திருக்கிறார்? அரண்மனை கட்டியிருக்கிறாரு. நேபுகாத்து நேச்சர் அவர் என்ன சொன்னார்? பாபிலோனுடைய ராஜா. தானியேல் புத்தகத்துக்கு திருப்பிக்குங்களேன். நிறைய வசனம் இருக்குது, ஆனா நான் வெகு சீக்கிரமா உங்களோடு கூட நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை. பெரிய தீர்க்கதரிசிகளே கடைசி புத்தகம். தானியேலுக்கு அடுத்தது ஓசியா வரும். தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5வது வசனம். அவர் சொல்கிறார், நேபுகாத் நேச்சராகிய நான் என்னுடைய வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே நான் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயமாகிய அரண்மனை மட்டும் இல்ல, ராஜாக்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வீட்டை பிரம்மாண்டமா கட்டி இருக்கிறாங்க. என் அரண்மனையில நான் எப்படி இருந்தேன்? சுகமாய் வாழ்ந்திருந்தேன். தொடர்ந்து பிரதர். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சௌக்கியமா இருக்கக்கூடியவருக்கு இப்ப என்ன உண்டாகிறது? திகில் உண்டாகிறது. அங்க இல்லாத ஒரு காரியம் இருக்காது. ஏன்னா ராஜா பாபிலோன் மகாணத்தை ஆளுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையா கொண்டு போயிட்டார். அந்த இடத்துல இப்ப தேவன் என்ன பண்றாரு? நான் நல்லா இருக்கிறேன், சௌக்கியமா இருக்கிறேன், இத்தனை ஜனங்களை நான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன், கஷ்டப்படுத்துறேன், அவங்கள நொறுக்கிறேன், நான் நினைச்ச நான் சௌக்கியமா இருக்கிறேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு அங்க ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தில் என்ன உண்டாகிறது? திகில் உண்டாகிறது. வாசித்து பாருங்கள். எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையிலே தோன்றின தரிசனங்களும் என்ன செய்கிறது? என்னை கலங்க பண்ணிற்று. சரி, அடுத்தது வேதாகமத்திலே வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். இவங்களுக்கு மட்டுமா அரண்மனை இருந்தது? அதாவது யாருக்கு இருந்தது? ராஜாவுக்கு இருக்கிறது. தேவனுடைய ஆலயமாகிய அரண்மனை நம்ம படித்தோம். அடுத்தது யாருக்கு இருக்கிறது என்றால் வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 54வது வாக்கியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 54வது வாக்கியம். பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்க இல்லையா? யாருங்க? தேவனுடைய சேவை செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு என்ன இருக்கிறது? அரண்மனை இருக்கிறது. பேதுரு தூரத்திலே
பின் சென்று பிரதான ஆசாரனுடைய அரண்மனைக்குள் வந்து, அப்படின்னா ஆலயத்திற்குள் அல்ல, அவங்களுக்கு ஒரு அரண்மனை வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே பேதுரு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? எங்க? வெளியே தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 15வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 15வது வாக்கியம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 15வது வசனம். சீமோன் பேதுருவும் வேற ஒரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகம் உள்ளவனாய் இருக்கிறதுனாலும் இயேசுவோடு கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தார்கள். புரியுதா? தேவனுடைய ஆலயமாகிய அரண்மனை, ராஜாக்களுக்கு இருக்கக்கூடிய தேசத்தை ஆளக்கூடியவர்களுக்கு அரண்மனை, பிரதான ஆசாரியன் தேவனுடைய வேலை செய்கிறாரே அவங்களுக்கெல்லாம் என்ன உண்டு? அரண்மனை உண்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 28வது வசனம். அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையின் கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்போ இதனுடைய நான் சொன்ன விஷயம், அந்த ஒருத்தருக்கு யாருக்கு இடம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே இடம் இல்லை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். மறுபடியும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மறு ஆதாரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு கூட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையிலே அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டும் என்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேலே உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. சொல்லப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அறிந்தது. உங்கள் அரண்மனைக்குள் சுகம் இருப்பதாக. ராஜா எங்கே பிரவேசிக்கிறார் என்றால் அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறார். ராஜா எங்கே பிரவேசிக்கிறார்? அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறார். சொல்லப்பட்ட காரியம், தேவனுடைய ஆலயம் அரண்மனை, பிரதான ஆசாரியர்களுடைய வீடு ஒரு அரண்மனையாக இருக்கிறது. அங்கெல்லாம் அவரை கொண்டு போய் அந்த இடத்துல நீங்க அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் தேவனுடைய குமாரன். தேசாதிபதி கேட்கிறாரு, நீ என்ன மரிக்க போறியா? நீ மரிச்சிட்டு உயிரோடு கூட எழுத போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் உயிரோட தான் எழ போறேன்னு சொல்றார். உயிரோடு இருக்கும் பொழுதே சொல்றது புரியுதா? புரிகிறதே இல்லை. ஆனா எந்தெந்த இடத்துலலாம் கொண்டு போனாங்களோ அந்தந்த இடத்தில் அவருக்கு தூஷணம் நடந்தது. அவரை நிந்தித்தார்கள். அரண்மனை என்று சொன்ன இடத்திலே யார் இல்லை? இயேசு கிறிஸ்துவுக்கு, ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே என்ன இல்லை? இடம் இல்லை என்று நாம் அதை காண முடியும். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய ஏற்பாடிலே வீடே இல்லைனாலும் பரவாயில்ல, குடிசை வீடோ ஓட்டு வீடோ நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அந்த வீட்டிலே நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். ஏன்னா இப்படி அரண்மனையிலெல்லாம் அவருக்கு இடம் இல்லாத பட்சத்தில் சகேயுனுடைய வீடு, அவனுடைய வீட்டில் என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. நாயனுடைய ஊர், விதவையினுடைய மகன் இறந்து பாடையில போயிட்டு இருக்காரு, அவனுக்கு என்ன கிடைச்சது? உயிர் கிடைச்சது. மரித்து போன ஒரு பெண் என்ன கிடைச்சது? உயிர் கிடைச்சது. பெத்தானியாவில் இருக்கக்கூடிய லாசரு, மார்த்தாள், மரியாள் அந்த வீட்டிலே போகிறார். அவர் இருக்கிற காலமெல்லாம் அவனுக்கு என்ன இருந்தது? வியாதி இருந்தது. இப்பொழுது மரித்தான், செத்து போய் 4 நாள் ஆச்சு. ஆனால் இப்பொழுது என்ன கிடைச்சது? உயிர் கிடைத்தது. இயேசு எங்கே இருக்கிறாரு?
நம்மோடு கூட இருக்கிறார். அரண்மனையிலே அங்கு தேசாதிபதிகளோ பிரதான ஆசாரியர்களோ ராஜாவோ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யல? அந்த இடத்துல அவ்வளவு பிரம்மாண்டமாய் இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கேட்கவோ, அவருக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்கவோ, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவோ அவங்களுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. எப்பெல்லாம் குற்றப்படுத்தலாம், எப்பெல்லாம் இவரை நிந்திக்கலாம், எப்பெல்லாம் இவரை கொலை செய்யலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வருமானங்கள், அவங்க நினைச்சிருக்கிற கோட்பாடுகள், அவங்க நினைச்சிருக்கிற சடங்காச்சாரங்கள், அவங்க வைத்திருக்கிற பாரம்பரியங்கள். நிறைய பேர் அப்படித்தான் அரண்மனை மாதிரி இருக்கிறது. அந்த எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு பாரம்பரியங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு மீறுதல்கள், எவ்வளவு மேன்மைகள், எவ்வளவு பெருமைகள், இதெல்லாம் நீக்கி நம்மளை அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும் என்றால் தாழ்த்தக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். உன் அரண்மனைக்குள் சுகம் இருக்கிறது, ராஜா உன் அரண்மனைக்குள் வந்து பிரவேசிப்பார். எது உங்க ஆலயம்? நீங்க தான் அவருடைய ஆலயம். அந்த ஆலயம் பிரம்மாண்டமா இருக்குதா? எத்தனை பாட்டு தெரியும் அந்த பிரம்மாண்டத்துக்கு? வாயை திறக்கிறதே இல்லை. எத்தனை பேர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த பிரம்மாண்டத்திலே. என் வீடு ரொம்ப பிரம்மாண்டம், இது அழிஞ்சிடும், இதை நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாது. அது அழகா நமக்கு உறுதி செஞ்சு வச்சிருக்கிறார் இல்லையா? அவர் வரும்பொழுது என்ன செஞ்சிடும்? ஆனா எது பிரம்மாண்டமா இருக்கணும்? நம்முடைய ஆத்துமா ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். மண்ணானவன் எங்கே போய் விடுகிறான்? மண்ணுக்கே போய்விடுறான். ஏன்னா நம்ம மண்ணுல இருந்து எடுத்தபடினாலே எப்போ மண்ணுக்குரிய காரியங்களை மட்டும்தான் சிந்திப்பான். ஆனா நமக்குள்ள ஆவி ஒன்று இருக்கிறது, அதை யாரும் சிந்திப்பதே இல்லை. நான் அங்க போனோம், நான் இங்க போனோம், நான் இந்த வேலை எப்பவுமே பிஸியாவே காட்டிக்கிறது. ஆனா ஜெபிக்க புரிகிறதே இல்லை. ஜெபிக்க பிரம்மாண்டத்துக்கு இடமே இல்லை. அது பிரம்மாண்டமான மாளிகையா? ராஜா அந்த அரண்மனைக்குள் வந்து பிரவேசிப்பாரா? அல்லது நம்ம சுகமா இருக்கிறோமா, நம்ம பலமா இருக்கிறோமா, கிருபையா இருக்கிறோமா? இந்த 8வது மாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊருக்கு வந்து 11 வருஷம், ஆனா சபை தொடங்கி 10 வருஷம். 35வது வயதுல வந்த கடந்த வாரம் 12ஆம் தேதி 46வது வயதை காணும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம இருக்கிற காலத்துல என்ன ஊழியம் செஞ்சோம்? எத்தனை பேர் நம்ம அறுவடை செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து பிரம்மாண்டத்தினுடைய நாயகர்னு சொல்லலாமா? பரலோகத்திலிருந்து செல்ல பிள்ளையாய் வலது பரிசத்தில் அமர்ந்தவர், எல்லாம் கணத்திற்கும் எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் உரியவர், தன்னுடைய அப்பா சொன்ன உடனே இங்க வர்றாரு. இங்க வந்தா எங்க போறாரு? ஒரு ராஜா இருந்தான், ஏரோது ராஜா. யூதாவுடைய ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்டு, ஆஹா நமக்கு வேட்டு வந்துடும் போல இருக்குதுன்னு கொலை செய்யப்பட்டது. 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டாங்க? இயேசு பிறந்துட்டார். இன்னைக்கு இயேசு பிறந்துட்டான்னு கொண்டாடுகிற கும்பல் எத்தனை உண்டு. ஆனா அன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? ஐ அப்படின்னு கை தட்டி இருப்பாங்களா? அவர் பிறந்ததில் நமக்கு ரட்சிப்பில்லை, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதன் மூலமாய் புறஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பு என்பதை நாம் இந்த கர்த்தருடைய தொழுகையிலே மறந்துவிடக்கூடாது. அந்த ஏரோது ராஜா எங்க இருக்கிறார்? அந்த யூதாவுடைய ராஜா பெத்லெகேமில் பிறந்திருக்கிறான்னு சொல்றீங்களே, அங்க அவர் என்ன பண்ணணும்? புடிச்சிட்டு வந்து என்ன பண்ணணும்? ஆனா சாஸ்திரிகள் என்ன செய்தார் என்றால் வேற பக்கமா திருப்பி விட்டுட்டாரு. ஏன்னா அவர் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த காய்பாவன் இடத்தில், அந்த தேசாதிபதிகள் இடத்தில், அந்த பிரதான ஆசிரியர் இடத்தில், என் உயிர் உங்ககிட்ட இல்ல, அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார்? உனக்கும் என் மேல என்ன கிடையாது? அதிகாரம் இல்லவே இல்லைன்றார். நீங்க தேவனுடைய அதிகாரத்தை எப்படியே பெற்று அனுபவிக்க வேண்டும். இயேசு சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய். எங்க புறப்பட்டு போங்க? போய் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி அப்படின்னா தேசம், நேஷன், நீங்க அங்க போய் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தால் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும். உனக்கு அதிகாரம் வேணும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன உண்டு இந்த பூமியில? அங்கேயும் எனக்கு அதிகாரம் உண்டுப்பா, இங்கேயும் அதிகாரம் உண்டு. இல்ல அது எங்க வீட்டம்மாவுக்கு தான் அதிகாரம், அது எங்க வீட்டையாவுக்கு தான் அதிகாரம், எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு தான் அதிகாரம். உன் வீட்டுல இல்லையா? அந்த வீட்டிலையும் அந்த பிரம்மாண்டமாய் மாத்தணும்னு சொன்னா
அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரத்தின்படி கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகிறது என்றால் நன்மை உண்டாக தேடுவேன். அப்போ உன்னுடைய அலங்கத்திற்குள் என்ன உண்டாகும்? சுகமாயிருக்கும், சௌக்கியமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும், நன்மையாக இருக்கும். மூணே விஷயத்தை சொல்லி நாம் நிறைவு செய்வோம். எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்றைக்கு அரண்மனைக்குள் ஜீவிக்காத எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. நேபுகாத்து நேச்சருடைய வாழ்க்கையை பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பிரதான ஆசருடைய வாழ்க்கைகள், அங்க இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய வாழ்க்கை. ஆனால் இதற்கெல்லாம் மத்தியிலே பரிசுத்த வேதாகமும் இங்கு நமக்கு ஒரு சில காரியங்கள் 3 விஷயத்தை அந்த ஒரே வசனத்துல நமக்கு வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். இப்போதும் நாங்கள் என்ன உப்பு தின்றோம்? உப்பு போட்டு சாப்பிடுறியா? நான் உனக்கு சோறு போட்டேன்னு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்குதா? நன்றி கெட்டவங்களா இருக்கிறீங்களே அப்படின்னு இந்த பூமியில சொல்லுவாங்க. இந்த பூமியில நம்மள சொல்ல கொஞ்சம் கூட நினைக்கிறதே இல்லை. நன்றி கெட்டவங்க எவ்வளோ பார்த்துருக்கேன், எவ்வளோ செஞ்சுருக்கிறேன். யாராவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள மேன்மையா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல இங்க வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் அரண்மனையினுடைய உப்பை தின்னுகிறோம். போதுமானது. அரண்மனையின் உப்பை தின்னுகிறோம். கேக்குதா? புரியுதா? அரண்மனையினுடைய உப்பை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படின்னா ஆங்கிலத்தில் அங்கே உப்புன்னு வரல, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வருகிறது என்றால் பராமரிப்பு, இந்த மெயின்டெனன்ஸ் வருகிறது. பராமரிப்பு. நாம் தேவனுடைய பராமரிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கண், இந்த மூக்கு, இந்த வாய், இந்த பல், இந்த தலை, இந்த தலைமுடி இல்லையா? தலைமுடி கொட்டிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? மூக்கில் ஏதாவது ஒரு கட்டி மாதிரி வந்துடுச்சுன்னா, பல்லு சொத்தையாயிடுச்சுன்னா என்ன பராமரிப்பு பல்லுக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு இல்லையா? எனக்கும் கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி வாங்கி பராமரிக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பராமரிப்பு? நம்முடைய உடல் தேகங்களுக்கு பராமரிப்பு. சோப்புல இருந்து, ஷாம்புல இருந்து, அதுக்கு போடக்கூடிய கிரீம்ல இருந்து உடலை அப்படி பராமரிக்கிறோம். ஆனால் நீங்கள் அரண்மனையினுடைய உப்பை தின்கிறபடியினால் என்கிற வார்த்தையை எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பராமரிப்பில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உப்பு சாப்பிட்றோம் இல்லையா? நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொஸ்தமான அந்த குஷ்டரோகம் உள்ள இடத்துல இருந்து ஒருவன் மட்டும் நன்றி செலுத்தினதையும் பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய நாள். நன்றி செலுத்தின எத்தனை பேர் இருக்கிறோம்? நன்றி செலுத்த நாம் எத்தனை பேராக இங்கே கூடி வந்திருக்கிறோம்? நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? எவ்வளவு நன்மை! என் ஆத்துமாவே அப்படின்னு என்னது? என் வாழ்க்கையே கர்த்தர் என்ன பண்ணு? ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீங்க செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. அவர் எனக்கு நன்மை செய்தாலும் பரவாயில்ல, எனக்கு தீமையே வந்தாலும், என் தோலே அழுகி போனாலும், என் மீட்பரை என்னுடைய இந்த கண்ணில் தான் பார்ப்பேன், அந்நிய கண்ணால பார்க்க மாட்டேன். அந்த விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசம், நம்பிக்கை இருக்குதா நமக்கு? அரண்மனையினுடைய உப்பை நாம் தின்கிறபடியினால். எந்த அரண்மனை? பரலோக ராஜா நமக்கு தந்திருக்கிற அரண்மனை உப்பை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா யாருக்கு விசுவாசமா இருக்கிறோம்? பிசாசுக்கா? அவனுக்கு ஏற்ற மாதிரி ஜபலாம் பண்ணக்கூடாது, பைபிள்லாம் படிக்கக்கூடாது, ஊழியெல்லாம் செய்யக்கூடாது, இன்னைக்கு ஊழியரோடு இணைஞ்சு போகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நாங்கள் எங்கள் சொந்த காரியத்துக்கு வேற ஏதாவது போயிட்டு வருவோம். அந்த உப்பா? அதில் வருமானம் வருதா? நிச்சயமாக வரும். சாப்பிட்றோமா? சாப்பிட்றோம். அவர் எல்லாமே அந்த பலன் அவர் தானே தராரு. ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எந்த இடத்துக்கு போனாலும், எங்கே இருந்தாலும் அவருடைய அந்த அரண்மனை உப்பு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். மனுஷங்கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டோம், ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டோம், ஒரு தண்ணி கொடுத்துட்டோன்னா அவன் நமக்கு நம்ம வண்டியில் போகும்போது ஏதாவது தப்பி வைக்கக்கூடிய காரியங்க, ஐயா பார்த்து போங்க, ஸ்டாண்டை இது பண்ணுங்க, ஹெல்மெட் போடுங்க, போலீஸ்காரங்க நிற்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அப்படி நன்றி சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்களே, இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, இதை சொல்லியிருக்கிறீங்களே, இதை பண்ணியிருக்கிறீங்களா. ஆனால் இவ்வளவும் பண்ண அந்த ராஜாவுடைய உப்பை தின்னுகிறபடியினால் தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது
வாசித்து பாருங்கள். இந்த ராஜா இந்த கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு நமக்கு ராஜா என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார், பதவி தருகிறார், உயர்வை தருகிறார், அரண்மனை ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த வாழ்க்கை தந்தவரை நாம் என்ன செய்கிறோம் என்றால் மறந்து விடுகிறோம். அதான் பிரச்சனையே. இந்த வாழ்க்கையே தந்தவர் யார் தான்? அவர் தான். எதை மறந்துடுறோம்? அவரை மறந்துடுறோம். நான் ஆல்ரெடி ஒரு பைபிள் ஸ்டடியில மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். தேவனை நேசிக்கிறோம், மன்னிச்சிருங்க, தேவனை நேசிக்கிறது இல்ல, தேவன் தந்தவைகளை நேசிக்கிறோம். ஒரு பைபிள் ஸ்டடி லட்சுமி இது சாந்தியா அதையும் வருகிற காலங்கள் நம்ம பேசுவோம். பல பேர் தேவனை நேசிக்கிறது இல்ல, அவர் என்ன கொடுத்தாரோ அதை தான் நேசிச்சுட்டு இருக்கிறோம். அதான் பிரச்சனையே. யாரை தான் நேசிக்கணும்? தேவனை தான் நேசிக்கணும். நம்ம பல பேர் அவரை தெரிந்து கொள்ளுகிறோம், ஆனால் அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதில்லை. அதான் பிரச்சனை. எல்லாருக்குமே தெரியும், அவர் எங்க இயேசுங்க, அவர் பாவத்துக்காக மரிச்சாருங்க, ஓகே ஓகே. ஆனா அவர் என்ன சொன்னாரோ அதனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதில்லை. அதான் பிரச்சனை. எங்க இயேசு அவர் மன்னிச்சிருவார், எங்க இயேசு அவர் எல்லாம் என்ன பண்ணிடுவாரு, எங்களை மன்னிச்சிருவார், எங்களை உயர்த்திடுவார், எங்களை எல்லாம் பண்ணிடுவார். ஆனால் எதை என்ன செய்யறது இல்ல, அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அறிந்து கொள்வதில். அதான் பிரச்சனை. தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். நாமெல்லாம் ஒரு காலத்துல சும்மா இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா இருக்கிறவங்களாம் கூப்பிடுறாராம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3 காரியம் சொன்ன முதல் காரியம், நம் ராஜாவினுடைய உப்பை தின்னுகிறோம். என்ன சொல்லப்படுகிறது? ராஜாவினுடைய உப்பை சாப்பிடுவதற்கு, அந்த பராமரிப்புக்குள்ள வருவதற்கு அங்கு ஊழியத்தில் அவர் அழைக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 3வது வசனம். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேற சிலரை கண்டு, என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கிறோம். என்ன இந்த பக்கம் வந்தீங்க? அது சும்மா தான் வந்தேன். என்ன அந்த பக்கம் போறீங்க? அது சும்மா தான் போறேன். சொல்லுவாங்க இல்லையா, சும்மா தான் அந்த பக்கம் வந்தேன், சும்மா தான் அந்த பக்கம் போனேன், சும்மா தான் நிக்கிறேன், பாத்துங்க டைம் போகல, சும்மா தான் நிக்கிறேன். என்ன பண்றோம்? சும்மா தான் வண்டியிலே உட்கார்ந்து இருக்கிறேன், வேலையே இல்லை, சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன பண்றீங்க? சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. சும்மா. தேவனுடைய வேலை செய்வதற்கு மேல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேலையாட்கள் கொஞ்சம், வேலையாட்கள் கொஞ்சம், அறுப்பு மிகுதி. ஆனா இன்னைக்கு அறுப்பும் இருக்குது, வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சத்தியம் தெரியுது. ஆனா என்ன பண்றது இல்ல, பிஸியா இருக்கிறோம், சும்மா இருக்கிறோம். எங்களுக்கு இதான் எங்களுக்கு சரியாக இருக்கு, சும்மா இருக்கிறோம். எப்படி இருக்கு? டிஸ்டர்ப்லாம் பண்ணாத, நாங்க ஒரு தியானத்தில் அப்படியே போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிடாத, அவன் ரத்த பழிக்கு நாங்க ஏன் இது பண்ணணும்? சும்மா இருக்கிறோம். என்ன இருக்கிறோம்? சும்மா உட்காந்து இன்டர்நெட் பக்கத்துல போன்ல சும்மா இருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகள் உண்டு, கதறக்கூடிய எத்தனை தேவனுடைய ஜனங்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். தேவனுடைய வேலை ஒன்றும் இல்லை, சும்மா தான் அடி ஹோட்டல் போனேன், அங்கே போய் சாப்பிட்டேன், அப்படிதான் பழக்கமானார் பிரேம். அப்படி சும்மா இல்லை, எங்கேயாவது வச்சிருப்பாரு. ஒரு டீ கடைக்கு போனா டீயை குடிச்சிட்டு வரதில்ல, அங்கே போனாலும் தேவனுடைய பணியை செய்ய வேண்டும். நாம யாரு? அறுவடை செய்யக்கூடிய ஆட்கள் வச்சிருக்கிற. நான் மாத்திரம் இல்லை, நீங்க எல்லாரும் தேவனுடைய சேவையை செய்ய வேண்டும். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எரேமியா 52ஆம் அதிகாரம் 31 34 வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒரு பதவி கிடைச்சது. யாரு? ஒரு அந்நிய தேசத்தினுடைய ராஜாவு. அவர் என்ன பண்ணார்னா, யூதாவினுடைய ராஜாவுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா சில நன்மைகளை செய்கிறாரு. உங்களையும் என்னையும், எங்கேயோ சும்மா இருந்த நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை, பாரம்பரியத்தில் இருந்த நம்மை, சடங்காச்சாரத்தில் இருந்த நம்மை, சும்மா படுத்துக்கிட்டு இருந்த நம்மை, சும்மா வந்த நம்மை இப்படி என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எத்தனையோ ராஜாக்களை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நேகா பிறந்தாங்க இல்லையா, அது போல நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கிறோம் இல்லையா. பிறந்ததுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது எதிர் வீடு பக்கத்து வீடு சொல்லி தான் ஆகணும், அது நம்முடைய கடமை. வரலன்னு சத்தியத்தை சொல்லுங்க, கூப்பிட்டுட்டு வாங்க, தேவனுடைய சேவை செய்யுங்க. ஒரு ராஜாவுக்கு பதவி கிடைச்சிருச்சு, இன்னொரு ராஜாவை கூப்பிட்டு ஏதாவது செய்வாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அரசியல்லாம் எவ்வளோ பார்க்குறோம். நான் வந்த இடத்துல அதை குற்றப்படுத்துறவங்க உண்டு, அதை கேலி கூத்திரம் பண்ணுறது உண்டு, நீ என்ன பண்ணுன்னு கேட்கறது உண்டு,
சில பேர் செய்யாமலே இருக்கிறது உண்டு. இப்படிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சில வீட்லேயே என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுவோம், என்னத்தை செஞ்சேன், என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிள்ளைங்களாம் என்ன சொல்லுவோம், அப்பா அம்மா பார்த்து, நீ என்னை படிக்க வச்சியா, நீ என்னை பண்ண வச்சியா, இதை செய்ய வச்சியான்னு கேட்கக்கூடிய இடத்துல அந்த ராஜா என்ன பண்ணார் பாருங்களேன். அந்த வாசித்து பாருங்கள், எரேமியா 52ஆம் அதிகாரம் 31 34 வரை பாருங்க. 37வது வருஷமா, 37 வருஷமா ஒருத்தர் உள்ள இருக்கிறார். இவர் இருக்கிற நேரத்துல இப்போ ஒரு தலைவர் உள்ள வரார். வாசிங்க. அந்த மொராதாக் என்பவர் என்ன செய்தார் என்றால், அவன் எப்போ ராஜாவான் அந்த வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடு அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோடு பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களெல்லாம் மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தமும் என்ன செய்தான், போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காய் பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதினமும் திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு, புரியுதா, புரியுதே இல்லை. நம்மளாம் எப்படி இருந்தோம்? இன்னைக்கு தேவன் இந்த உயிரை கொடுத்திருக்கிறார், தேவன் இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், தேவன் இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சின்னதான ஒரு நற்கிரிகளை செய்ய பழகணும், சின்னதா தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசி பழகணும். அது அப்படியே நாளடைவில் என்ன ஆகும், பெருசாய் மாறும். சொல்லுவாங்க இல்லையா, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய செயல்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்களுடைய நற்கிரியைகள் தேவனை என்ன செய்ய வேண்டும் என்றால் மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருந்தார். 2வது வசனம் பாருங்களேன், எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14. ஃபர்ஸ்ட் அரண்மனையினுடைய உப்பை நம்ம சாப்பிட்டுட்டோம். அடுத்து என்ன பண்றோம்? எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, இப்போதும் போதுமானது. ராஜாவுக்கு 2வது வசனம், ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம், எங்களுக்கு தகுதியே இல்லை. இயேசுவுக்கு குறை வருகிற அளவுக்கு நாம் எத்தனை பேர் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கு குறைவு ஒரு நாளும் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் தேவன் தான். ஆனா நாம செய்கிற சில செயல் மூலமாக ராஜாவுக்கு என்ன வருகிறது? இப்ப நம்ம ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா, பாபிலோன்ல இருக்கிற ஒரு புற ஜாதியாகிய மேராத்தாக் என்பவர் என்ன செய்தார் என்றால், 37 வருஷமாய் யூதாவினுடைய ராஜாவாகிய யோகாக்கினை அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த கடைசி ராஜா வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவன் தலையை உயர்த்துகிறார். சாப்பிடக்கூடிய இடத்திலே எல்லாருக்கும் மேலாக ஒரு சேரை போட்டு வைக்கிறாரு. அவன் சாகிற வரைக்கும் பாபிலோன் மகாணத்திலிருந்து அவனுக்குடைய செலவுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. யாருக்கா சொன்னீங்களா? சத்தியத்தை சொல்றீங்களா? வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல சொல்றீங்களா? சொந்தக்காரங்களுக்கு சொல்றீங்களா? கேட்குறாங்க, கேட்கல, சொல்லுங்க. ராஜாவுக்கு குறைவு வருகிறது, புரியறதே இல்லை. ராஜாவுக்கு குறைவு வருவதற்கு அடாத காரியம். நாங்க எங்களுக்கு தகுதி இல்லை, என் ராஜாவுக்கு நான் குறைய விட மாட்டேன், ஐயோ என் ராஜா அப்படின்னு நம்ம பேசிக்கும் இல்லையா? ஐயோ என் பிள்ளை ராணி, என் பிள்ளை ராஜா அப்படின்ற இடத்துல இந்த வேதாகமத்திலே உன்னுடைய அரண்மனைக்குள் சுகம், ராஜ அரண்மனைக்குள் பிரவேசி. இந்த இடத்திலே ஒரு குறைவும் வரக்கூடாது, எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. அந்த குறைவு வராமல், யாருக்கு குறைவு? அவர் குறைவு இல்லாமல் இருந்தால் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாய் நடத்துகிறார். 2, குறைவு வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்துக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. நம்முடைய பராமரிப்பில் நம்ம அப்படியாக தேவன் கொடுக்கக்கூடிய பராமரிப்பிலே
அவருடைய அரண்மனைக்குள் வாழக்கூடிய நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய ராஜா, அவருக்கு ஒரு குறைவு வராத அளவுக்கு நான் ஒரு குறைவற்றவனாய் காணப்படக்கூடாது சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. ஆலயத்திலே பரிசுத்தவான். ஆலயத்திலே, புரியுதா? ஆலயத்துல பார்த்தா மக்கள் எப்படி இருப்பாங்க? பரிசுத்தவான். வீதியிலே தூதர்கள். வீதியில யாரு? புரியுறதே இல்லை. வீதியில யாரு? பார்த்தா அப்படியே தூதர் மாதிரியே, யாரு? தூதர்கள் மாதிரியே போயிட்டு வந்துடுது. ஆனால் வீட்டில் லூசிஃபர். வீட்டில் யாரு? எத்தனை லூசிஃபர் ஆவி இருக்குது, புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆலயத்திலே பரிசுத்தமான், வீதியிலே தூதர்கள், வீட்டிலே லூசிஃபர். அங்கேயும் அவர் இருக்கிறார், அதுதான் நமக்கு தெரியல. இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் யார் தான் இருக்கிறாரு? எங்கு? நாம் அவருடைய ஜனம், நாம் அவருடைய பிள்ளை, அவர் அங்கு இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மூணாவது வசனம் என்னது? எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தெரியப்படுத்துகிறோம். முதல் காரியம் என்ன? ராஜாவினுடைய உப்பை நாம் தின்கிறோம். இரண்டாவது என்ன? என் ராஜாவுக்கு குறைவே வராத அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நடந்து கொள்ள வேண்டும். உங்க ஜபத்துல குறைவு இருக்குதா? பாட்டு பாடுவதில் குறைவு இருக்குதா? ஊழியத்துல குறைவு இருக்குதா? நீங்க இந்த விஷயத்துல நிறைவா செய்யுங்க, உங்க வீட்டுக்காரியெல்லாம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா நிறைவா நடக்கும் என்பது சந்தேகம் இல்லை. ஆனா அந்த அரண்மனையிலேயோ, தேசாதிபதியினுடைய அரண்மனையிலேயோ, ராஜாவினுடைய அரண்மனையிலேயோ அங்க போன அவருக்கு என்ன இல்லை என்றால் இடமே இல்லை. போறார் தலைவர், அந்த ஜப வீட்டுக்கு போனாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். என்ன தெரியுமா நடந்தது வேதாகமத்துல? அங்க ஜப வீட்டுக்கு போனா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? கல்லர் குகையாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப போவாரா இயேசு கிறிஸ்து? அங்கேயும் போக முடியல. தேவனுடைய ஆலயத்துக்கு போனா வெளியே இருக்கக்கூடிய கும்பல் என்ன பண்றாங்க? புறா வித்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாவம் பண்ணிட்டா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? மண்டையில போனா ஒரு பலி செலுத்தின்னு வந்துடலான்னு புறா, மாவு, சால்ட் இருக்குல்ல, உப்பு, உப்பு கூட பலியில இருக்கிறது. அதுவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது, லேவியர் ஆகமத்தில் எழுதப்பட்டு. உப்பு கொண்டு போய் பலி செலுத்துறாங்க, மாவு கொண்டு போய் பலி செலுத்துறாங்க, புறா கொஞ்சம் கொண்டு போய் பலி செலுத்துறாங்க, ஆடை கொண்டு போய், மாடை கொண்டு போய் பலி செலுத்துறாங்க. அப்போ இவ்வளவு செய்யப்பட்ட இடத்துல அந்த பரலோகத்துல அங்கிருந்து பார்த்தார்ல, இத்தனை வருஷமா பார்த்திருப்பார்ல, வந்து உள்ள போனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் அங்க போவாரா? எவ்வளவு பிரம்மாண்டமாச்சே. அவங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தா? தேசாதிபதிக்கு அரண்மனை, பிரதான ஆசிரியனுடைய அரண்மனை, அங்கிருந்து குற்றப்படுத்துறாங்க, அங்கிருந்து நிந்திக்கிறாங்க, அங்கிருந்து சித்திரவதை இது பண்றாங்க. எங்களுக்கு திருடனை விடுதலையாக்குங்க. யாரு விடுதலையாக்குங்க? எங்களுக்கு திருடனை விடுதலையாக்குங்க. எங்களுக்கு இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம். ராஜா அரண்மனைக்குள் பிரவேசித்திருக்கிறார். யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறோம்? மதன் ராஜா இல்ல. யாருக்கு இடம் கொடுக்கணும்? கிறிஸ்து. கிறிஸ்தனா யாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எனக்கு என்ன நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு இடம் கொடுங்க. அவருக்கு என்ன செய்யுங்க? இடம் நீங்க கொடுங்க. மூன்றாவது, ராஜாவுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க. என்ன எப்படி ஜெபம் பண்ணணும்? பிலிப்பியர், அது ஒரு 2 வசனம் நம்ம நிறைவு செஞ்சிடலாம். பிலிப்பியர் நமக்கு தெரியுமல்லவா? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7வது வசனம். நமக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நாம் அவருக்கு தெரியப்படுத்துவோம். நல்லதா கெட்டதா? அன்னைக்கு பாருங்க, சகையினு வந்து தெரியப்படுத்துறாரு, குஷ்டரோகி தெரியப்படுத்துறாங்க, கண்ணு தெரியாதவங்க தெரியப்படுத்துறாங்க, அல்லது சூம்பி போன கை தெரியப்படுத்துறாங்க, ஓமையம் தெரியப்படுத்துறாங்க, செத்து போன காரியங்களை தெரியப்படுத்துறாங்க, பலவீனமானவங்களை தெரியப்படுத்துறாங்க, பிசாசுடைய பிடியில இருக்கிறவங்களை தெரியப்படுத்துறாங்க. நீங்களும் நானும் இந்த அருமையான 2026ஆம் ஆண்டு 8வது மாதத்தில் யாருக்கு என்ன தெரியப்படுத்தி? போன வாரம் யாருக்கெல்லாம் தெரியப்படுத்திட்டு வந்தீங்க? கொஞ்சம் உங்க மனசாட்சி தொட்டு இந்த கர்த்தருடைய தொழுகையில நான் ஒரு வேலை செய்கிறேன்னா செஞ்சீங்க, சம்பளம் கிடைச்சது. ஏன்னா இங்க சம்பளம் கிடைக்காதுல்ல. இங்க போனா செலவாகும், கால் வலிக்கும், டைம் இருக்காது. சும்மா இருக்கிற உன்னதான் கூப்பிட்டு இங்க உட்கார வச்சிருக்கிறார். நம்மெல்லாம் சும்மா இருந்தோமா? பார்த்துங்க.
அப்படிப்பட்ட ராஜாவாய் உயர்த்தப்பட்ட அவனுக்கு தெரியுது, ஒரு புறஜாதியானுக்கு தெரியுது யோகாக்கினுக்கு என்ன செய்யணும் தெரியும். உங்களுக்கும் எனக்கும் தெரியப்படுத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டிய வேலை, நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா எங்கேயும் நமக்கு ஒரு இடம் இருக்குது. கவலைப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் மேன்மைப்படுத்த, கனப்படுத்த, உயர்த்த, ஆசீர்வதிக்க அவர் உண்டு என்பது சந்தேகமே இல்லை. மூன்றாவது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எந்த காரியம் வாசிங்களா, அதை வாசிச்சு நம்ம நிறைவு செய்வோம். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள், உங்கள் சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உனக்கு குடும்ப விஷயம் வருதா, பலவீனங்கள் வருதா, கஷ்டம் வருதா, குறை வருதா, கண்ணீர் வருதா, சொந்து போயிடாது. மனுஷங்கிட்ட சொன்னானா உங்ககிட்ட நல்லா கேட்டுக்குவான், அவனுக்கு இன்னொரு இடம் இருக்குது, எங்கேயோ கொண்டு போய் பிரபலப்படுத்துவான். எந்த ஆணா இருந்தாலும் எந்த பெண்ணா இருந்தாலும் நீங்க உங்க எந்த விஷயமா இருந்தாலும் உங்க தேவன்கிட்ட தெரியப்படுத்துங்க, உங்க இயேசு கிட்ட தெரியப்படுத்துங்க, அந்த ராஜா கிட்ட தெரியப்படுத்துங்க. என்ன பண்ணுவாரு? அவர் நிச்சயமாகவே நன்மைகளை தேவன் நமக்கு செய்வார். நாம் யாவரும் எடுத்து நிற்போம்.